இலக்கு பெரிதாக இருக்கணும், எண்ணம் பெரிதாக இருக்கணும், செயலும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இலக்கு பெருசாக வச்சுக்கணும். இலக்குன்னா என்னென்னா, நம்ம எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம், என்னது அடைய போகிறோங்கிறது தான் நம்மளோட இலக்கு. நம்ம இலக்கை சரியாக அமைச்சுக்கிட்டோம்னா அதற்கான பாதை தானாக உருவாகும். என்னுடைய இலக்கு என்னங்கிறத நான் டிசைட் பண்ணிட்டேன். 2026 என்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்கிறதுக்கான எல்லா விஷயமும் இருக்குது. நிச்சயம் இன்னும் 2 வருஷத்தில் என்னோடய இலக்கை நான் அடைஞ்சிருவேன். என்னுடைய இலக்கு நான் அடைஞ்ச பிறகு இப்போ இருக்கிற மாதிரி எப்பவும் எல்லாருக்கும் எல்லா விதத்துலேயும் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். என் நிலை வந்தாலும் தன்னிலை மாறாமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நிலையை மாறாமல் எல்லார்கிட்டையும் எப்பவும் போல் நான் இருக்கணும். என்னை கிண்டல் பண்ணுறவங்க, கேலி பண்ணுறவங்க, என்னை அசிங்கப்படுத்துகிறவங்க, அவமானப்படுத்துகிறவங்க, என்னை காசு இல்லைன்னு சொல்லி கேவலப்படுத்துகிறவங்க எல்லாருக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உதவி செய்வேன். இதுதான் என்னுடைய இலக்கு, என்னுடைய லட்சியம், என்னுடைய பாதை. வினோத்தோட பாதை இனி அமைதியான முறையில் செல்ல போகுது. உங்கள் பாதை எப்படி போக போகுது?